நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஸ் டு ஃபேந்தம் ஒரு பாப்புலரான கேம் நட போகிறோம். கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிக். முக்கியமான விஷயம் என்னென்னா இது உண்மை சம்பவங்கள். உண்மையாக ஒருத்தர் நடந்திருக்கு, அதை தான் இவங்க கேமே எடுத்து போட்டிருக்காங்க. உண்மையிலே கேம் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கும், ஹாரராக இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். மிக்சியில் போட்டு அடிச்சிருப்பேன் ட்ருன்னு. அதெல்லாம் விட்டுட்டு காமெடி பண்ணாமல் நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கேமுக்குள்ளே போகலாம். கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியாது பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஃபியர்ஸ் டு ஃபேந்தம் ஹோம் அலோன். உண்மையிலே நம்ம வீட்டில் தனியாக இருப்போம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபியர்ஸ் டு ஃபேந்தம்லேயே மொத்தம் 5 இருக்குது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கேம் மட்டும் தான் ஃப்ரீ, காசு எதுவுமே இல்லை, நம்ம வந்து ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம். ஆனால் மிச்சம் 4 கேமே நம்ம காசு கட்டணும். அதனால் நம்ம கூட சீக்கிரம் அந்த வீடியோ போடுவோம், கவலைப்படாதீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம தரமாக சிறப்பான செய்கிற மாதிரி பண்ணலாம். ஃபியர்ஸ் டு ஃபேந்தம் எபிசோட் 1 ஹோம் அலோன். ஜூலை 12 நடக்குது. என்ன நடக்குது ஜூலை 12? இது வந்துட்டு நான் என்னோடய ரெட்டிட்டில் போட வேணான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. என்னால் அவ்வளோ நல்லா ஸ்டோரிஸ் சொல்ல முடியாது அப்படின்றான். யாருக்கிட்ட கதை சொல்ல பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். நான் இப்போ வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்கிறேன் அப்படின்றான். உண்மை சம்பவம் நடக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக பீதியாக இருக்குது. இது வந்துட்டு மிடில் ஆஃப் த சம்மரில் நடக்குது. எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு என்னை விட்டுட்டு அவங்க ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. அதனால் நான் மட்டும்தான் என்னோடய வீக்கெண்டில் தனியாக இருக்கேன். இதனால் என்னோடய ஸ்லீப் ஷெடியூல் வந்து கொஞ்சம் கண்ணா பின்னான்னு மாறிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு என்னோடய டைமை வந்து மாற்றணும்னு நினச்சேன். அதனால் என் பிளான் வந்து நான் கரெக்டாக போட்டுக்கிட்டேன். அம்மா அப்பா வீட்டில் எல்லாம் நம்மளுக்கு ஒரே ஜாலி தான். அலாரம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிக்கிறான் பாருங்கள் தூக்கத்துலேருந்து. என்ன ஒரு திமிரு. 8 மணி அளவில் நான் எந்திரிச்சேனாம்மா தூக்கத்துலேருந்து. வீடு இவனுக்கு தனி ரூமை பார்த்தீங்களா? ஓ மை காட், என் சின்ன வயசில் எனக்குலாம் ரூம்ன்றதே கிடையாது இலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, கேம்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும், ரூம்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இவனுக்குன்னு தனியாக ரூமு, ஸ்டடி செட்டப்பு. ஓ மை காட், இதெல்லாம் செம்மையாக இருக்குது. இப்படி உட்காந்து படிச்சுட்டு அப்படியே ஏதாச்சும் பிள்ளையில வந்தால் சைட்டை போட்டு. ஓ சாரி நல்லதான் இல்லை. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் கடைக்காரன் குல்ஃபி கடை வந்தானா டக்குன்னு இங்கேருந்து நிப்பாட்டுறான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வாழ்க்கடா என்ஜாய்டா. என்னது ஐ டிட் ஹோம் ஒர்க் தட் பட் ஐ வாஸ் ஹங்க்ரி. அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு எதாவது பண்ணான்னு சொல்கிறான். சாப்பிட்டுட்டு வந்து ஹோம் ஒர்க்கை பண்ணுவோம் நண்பர்களே. நல்லா தான் இருக்குது. நம்ம வந்துட்டு வாங்க, எங்கள் கதை இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெசேஜ் வந்துருக்கு. என்னப்பா மெசேஜ்? அம்மா கிட்ட இருந்து. அம்மா தான். டேட் அம்மா மேபி பேக் பிக் சண்டே ஈவினிங். ஓ, அப்பா வந்துட்டு மண்டேல வந்துடுறாம்மா. அம்மா வந்து நீ ஏன் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்க, தூக்கம் இல்லைன்னு கேட்குறாங்க. அம்மா நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு மெசேஜெலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எனக்கு இது வேணாண்ணா. சரி ரைட்டு கிளம்பு. இது யார்? மேசன்னா. நான் வந்துட்டு ஃப்ரெண்டை யாரோ கூப்பிட்டுருப்பான் போல். ஃப்ரெண்டை வந்து வா நீங்கள் நம்ம வந்து மேரேஜ் கட்டலாம் அப்படி கூப்பிட்ருக்கான். அதனால் கட்ட சொல்ல முடியாதுப்பா, நான் இருந்தால் வரேன் அப்படின்றான். பார்க்குறேன் அப்படின்ட்டுருக்கேன். எவன் தான்ப்பா வரேன்னு சொல்லியிருக்கான். சரி, இங்கே தான் தனி ரூம் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கணும்னு நினச்சா லைட்டாக கிடக்குதா ஃப்ரெண்ட்ஸ். க்ரௌச்சா? சீட் டு க்ரௌச். ஓ சி, பார்க்கலாமா? கிச்சன் எங்கே இருக்குது? இது வந்துட்டு வேர் இஸ் த கிச்சன்? அட உங்கள் வீட்டில் கிச்சன். ஆஹா, கிச்சனா இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன்.
என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியலையே. ஃப்ரிட்ஜை போய் நல்லா நோண்டும். போடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரிட்ஜில் எவ்வளோ வச்சுருக்காங்க. டே மனுஷனடா இதனடா என்னமோ. ஃபுட் வாஸ் கோல்டு. எங்கே இருக்குது ஓவன்? ஃப்ரெண்ட்ஸ் ஓவன் எங்கே இருக்குது பாருங்கள். எனக்கு அந்த கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு கோளாறு. இங்கே இருக்குது. அச்சுட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜு திறந்து போட்டோம்னா அம்மா செருப்பு அடிப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் சத்தது? ஓ ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சுக்கிறேன். ஃபுட்டு ஹீட்டிங்காக போகாதாமா. ஏன் யார் ரெக்கார்டிங் அடிக்கிறது? நல்லா சூடாக இருக்குன்றான் சாப்பாடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கட்டில் போயிட்டு படுத்துவங்களான்னு சொல்கிறாப்புல தம்பி. என்ன ஒரு இது. படிச்சான்டா. சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றான் இருங்க. சாப்பாடு நல்ல சாப்பாடு. பச்சை சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில். அதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பேய் படம் ஓடுதோ டிவியில். என்ன இருக்குது ஊற்று பார்ப்போமா? சார் ஓ மை காட் பேய் படம் தான். தனியாக இருக்கும்போது பேய் நல்லா தூக்கமாக வருதுப்பா சாப்பிட்டா வரும் அப்படின்றான். அதுக்கு சாப்பிட்டோன்னே பேய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கே வரும்போது பயங்கரமாக இருக்குது. இந்த கருமத்தை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டேன். போய் தூங்க போகிறேன்ப்பா நிம்மதியாக. ஃப்ரெண்ட்டு மெசேஜ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். We're gonna have to call it off man. ஜெசிகா வராங்களா? ஜெசிகா கிட்டே நீ வரணுப்பா. ஜெசிகா வீட்டுக்கு வரணுப்பா நாளைக்கு அப்படின்றான். மைட்டு அவன் வந்துடும். என்ன மாமா தான் கால் பண்ணி அம்பே வர டவுட்டு தான் இருந்தாலும் நாளைக்கு நீ வந்துடு அப்படின்றான். ஏன் படிக்கிற எவ்வளோ திணறான்? அவன்ட்டு நம்ம மச்சி என்ன சொல்லிருக்கான். சாரிப்பா நாளைக்கு பார்க்கலான்றான். நாளைக்காரன் நான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கதவை சாத்திப்பான். அவன் ஹோம்ஒர்க் பண்ணணுமா? ஏன்டாடி ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து இப்போ டார்ச்சர் பண்ணுறீங்களா? பண்ணுறா ஹோம்ஒர்க் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுறான். 12:38 ஒரு மனசாட்சி வேணாமாடா? ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டானா ஃப்ரெண்ட்ஸ்? அப்பா நைட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம. போய் படுத்துவோம். அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருக்கு. நைட் அம்மா என்னம்மா இப்படி மெசேஜ் பண்ணுறீங்க நைட்டுமா? அப்படியே ரொம்ப இதாக வெளியே படுத்துவங்க. சின்ன பசங்களோட சுத்தாதப்பா. அவன்கிட்ட எதுவும் தெரியலனா மிஸ்ஸஸ் பாலா வந்துப்பாங்க அப்படின்றாங்க. மிஸ்ஸஸ் பவுலா யார்? தூங்குறான் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் தூக்கம். என்னப்பா இவ்வளோ நேரமாக தூக்குறீங்க? ஒன்று 16
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட கடுப்பு. தான் தூங்கும் போதே இவங்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா. என்னடா சத்தம் அது? ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. தம்பி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குளிப்பாங்க இங்கே. ஃப்ரிட்ஜிலாம் தண்ணி இருக்கும். இதுதான் சார் அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ் தண்ணி. இதுதான் கிளம்புறதான் இருக்காங்க. அம்மாக்கிட்ட ஏதோ வந்திருக்கு. யூ தேர்? புரியல, என்ன மேம் சொல்கிறீங்க? என்னடா இது? அம்மா இதை போட்டிருக்காங்க. மைல்ஸ் ஹூஸ் தட் அட் த டோர். யார் அவன்? யார் அவன்? ஒளிஞ்சுக்கிட்டோமா? ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காடுங்க. ஒளிஞ்சோம்ல அங்கே ஒளிஞ்சுக்க அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? உங்கள் படிக்கிற சீர் ஏற மாட்டானே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும்.
ஃப்ரெண்ட்ஸ் யார் இவன்? யார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறது? யாரா நீ? கரெக்ட். காணாம போயிட்டான். அப்பா செத்துட்டோமா? என்னடா சொல்கிறீங்க? இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு? நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கேமே கிராஷ் ஆகிடுச்சு. நம்ம பிடிச்சனால மொத்த கேம் கிராஷ் ஆகி ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு விளையாண்டு இப்போ எந்த சீனில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 1 மணிக்கு எந்திரிப்பான்ல, 1:15 போல் எந்திரிச்சு தண்ணி குடிக்க போவான்ல, இப்போ அந்த சீனில் தான் இருக்கேன். வாங்க போவோம். கீழே தான் தண்ணி குடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 8th வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் லைட் எரியுது. ஏதோ ஒன்று வந்துருக்கு, அம்மா அமைச்சிருக்காங்க. அதே தான் கேருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எவ்வளோ நிற்கிறான் பார்த்தீங்களா? போன டைம் என்கிட்ட மாட்டணும், இந்த டைம் அப்படியே மாட்ட மாட்டேன்டா. எவன் இருக்கான்னு போய் செக் பண்ணுவோம் வாங்க. அம்மா இதை மெசேஜ் போட்டிருக்காங்க. தம்பி பாலா சென்ட் பண்ணாங்க இது எனக்கு. நீ வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாத, கதவு கேன்சல் பண்ணாத அப்படின்றாங்க. ஓகே, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். பட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டான். ஓடுறா மோனே ஓடுறா. இங்கே நிற்காத, கதவு திறக்காத, ஓடிடு. ஸ்பீடாக ஓடு. ஃப்ரெண்ட்ஸ் வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஓடவே மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் ஓடி தோடா, ஏன்டா அடி பண்ணுற? வந்துட போகிறான்டா. டே சீக்கிரம் போடா. டேய் போடா சீக்கிரம். ஃப்ரெண்ட்ஸ் போக மாட்டான். ஓடுறா. சரி எங்கடா வீட்டுக்கு மேலே போயிட்டுருக்க? ஓடுறா. பொழிஞ்சு போ. சொல்லிக்கிட்டாச்சு. ஜன்னல் கதவை உடச்சிட்டான். யாரோ பெல் அடிக்கிறாங்களே. இப்போ ஜன்னல் கதை உடச்சது யார்? பெல்லுவே யாரும் அடிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே? அம்மா நான் தான்ப்பா பவுலாக தான் டோரில் இருக்காங்க அப்படின்றாங்க. இன்னொரு திங்ஸ் பண்ண போய் ஆல்ரைட் வெளியே வந்துடு அப்படின்றாங்க. வெளியே போய் பார்ப்போம் வாங்க. கதை கூட வீட்டுக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். ஒன்று பண்ணுவோம், பின்னாடியே போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெயிட் பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? இப்போ கீழே போய் பார்த்துருவோமா? போட்டு அவ்வளோதான்டா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், நண்பர்கள் போலீஸ் வாங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார் அவனை.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓடு 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 ஃப்ரெண்ட்ஸ். கேம் பை ரயில் வந்திருக்கு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா ஆண்டி வாங்க ஆண்டி, பின்னாடி பாருங்க காவல்துறை உங்க நண்பன்றா. சூப்பர்ரா சூப்பர்ரா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போக முடியுமா? வெளியே போக முடியல. ஓகே, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்ல கேம் முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேஸ் டு ஃபேந்தம்ன்றது உண்மை சம்பவங்களை வச்சு எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா கேமு மொத்தம் 4 கேம் இருக்குது. அதில் ஒரு கேம் விளாட்ருக்கோம். இன்னும் மிச்சம் 3 கேம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதே சிறப்பாக பண்ணிடுவோம். இல்லை வேறு ஏதாச்சும் கேம் உங்களுக்கு வேணும்னாலும் அது பண்ணிடுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, வீடியோ முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மித்திலேஷ். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வரும். இனிமேல் நம்ம சேனலில் ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் தவறாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, வரட்டா.